ராதே கிருஷ்ணா. ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். கோபால சுந்தரி எப்படி இருக்காய்? நல்லா இருக்கேன்டி திருமங்கை. என்ன குறை? ஒரு நாளும் ஒரு குறையும் கிடையாது. சத்சங்கம் இருக்கு, குரு இருக்கார், நீ இருக்காய், ஆண்டாள் இருக்கா, அழகான உலகம், கிருஷ்ண காதல், ஜோரான மார்கழி, சுவாமி ராமானுஜர். எனக்கு என்னடி குறை? ராஜாத்தியா நன்னா சௌக்கியமா ஜோரா அபாடான்னு இருக்கேன். ஆனா உன்னை பார்த்தா கொஞ்சம் உடம்புக்கு மேலுக்கு முடியாத மாதிரி இருக்கேன். அதை விடுறி, அது உடம்புன்னா அப்படிதானே. சுவாமி ஆள வந்தாருக்கலாம், ராஜப்பிளவை நோயெல்லாம் வரலையா? அதெல்லாம் விடுறி. உடம்புக்கு என்ன, அதுக்கு கலப்பு வரும். அப்புறம் கொஞ்ச நேரத்துல ஆகாரம் மருந்தெல்லாம் சாப்பிட்டா சரியாகும். அது கண்ணன் பார்த்துப்பாண்டி. கண்ணன் பார்த்துப்பானா நீயும் பார்த்துக்கணும் இல்லையாடி கோபால சுந்தரி? வாஸ்தவம் தான் திருமங்கை. தெரிஞ்ச வரைக்கும் பார்த்துக்கிறோம். சில சந்தர்ப்பங்கள்ல அப்படி கொஞ்சம் ஜுரம், ஜலதோஷம், சளி, இருமல் எல்லாம் வர்றது. அதெல்லாம் சரியாடி விடுறி. ஆச்சு, இன்னைக்கு தேதி 28வது நாள் ஆயாச்சு திருப்பாவை. எவ்வளவு கிடைக்குமா அதெல்லாம் சொல்லு பார்க்கலாம். சரி, நீ வேணா கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோ. இல்ல இல்ல திருமங்கை, வரேன் வரேன். இந்த ஆத்மாவுக்கு சரீரத்துக்கு சத்சங்கம் தானேடி ஓய்வு. இந்த ஒரு நாள் திரும்ப கிடைக்குமா வாழ்க்கையில? எவ்வளவு பெரிய பாக்கியம். திரும்ப அடுத்த மார்கழி வரும். ஆண்டாளும் வருவா, நீயும் வருவாய், ராமானுஜன் வருவா, திருப்பாவை உண்டு, கிருஷ்ண அனுபவம் உண்டு. ஆனா இது கிடைக்குமாடி இன்னைக்கு இந்த நிமிஷம்? சொல்லு பார்க்கலாம். நான் திரும்பி சம்பாதிக்க முடியுமாடி? வாழ்க்கையில சிலதெல்லாம் சம்பாதிக்கலாம், சிலதெல்லாம் தெய்வ அருள். அவன் எப்ப கொடுக்கறானோ அப்ப வாங்கிண்டா தானடி உண்டு. அப்ப வாங்கிக்கணும் இல்லையா? அழகா பூமி மழை பொழியும் பொழுது வாங்கிக்கிறது இல்லையா? காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளணும் இல்லையா? இளமையா இருக்கும் பொழுது அழகா பகவத் சிந்தனை பண்ணி வச்சிடணும் இல்லையா? என்னடி எனக்கு என்னடி குறைச்சல்? பத்ரிகாசிரமம் போகும்பொழுதெல்லாம் பார்க்கிறேனடி, யமுனோத்ரி எல்லாம் போன வருஷம் மலை ஏறும்பொழுதெல்லாம் பார்த்தேன். பெருசா கண் பார்வை தெரியாதவரெல்லாம் அந்த 6-7 மைல் நடக்கிறாருடி. ஒருத்தர் குச்சிய ஊனிண்டு வரார் யமுனோத்ரிக்கு. அப்படியே மலைச்சு போயிட்டேன். அவர் அழிச்சுண்டு அவர் மனைவியும் வரா. 2 பேருக்கு என்ன தைரியம்? 2 பேர் தனியா, பிள்ளைகள் யாரும் இல்லை, பெரிய கூட்டம் இல்லை. அதாவது அவா கூட கூட்டம் இல்லை, கோவில்ல கூட்டம். அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னடி கலப்பா இருந்தா அப்படியே ஒரு தோல்ல சாஞ்சுப்பேன், இல்லாட்டி எங்க முடியலையோ உக்காந்துப்பேன். அப்படி வரேன்டி. விடு விடு, நான் திருப்பி திருப்பி என் உடம்பு கதையை பேசிட்டு இருப்பேன். நீ வா. இன்னைக்கு ஆண்டாளுடைய பாசுரத்துக்கு யார் வருவா, எப்படி வருவா, அதெல்லாம் அனுபவிப்போம். வா போலாம். சந்தோஷமா இருக்குடி கோபால சுந்தரி உன்னை எப்படி பாக்குறதுக்கு. அதெல்லாம் குருஜி அம்மா கிருப்படி. இல்லாட்டி உடம்பு வியாதி அப்படியே ஜுர வேஷம் போட்டுட்டு தான் கிடப்பேன். இப்பெல்லாம் அதை நினைச்சா சிரிப்பா வருது, பைத்தியக்காரத்தனமா இருக்கு. குருஜி அம்மா கேப்ப, அப்படி என்ன உடம்பு மேல ஆசை அப்படின்னு. அந்த பயத்திலேயே ஓடி வந்துட்டேன். ஐயோ, உடம்பு கலப்பு கூட பரவாயில்ல, குருஜி அம்மா கிட்ட திட்டெல்லாம் வாங்க முடியாது சாமி, நான் வரேன். அந்த பயம் இருக்காடி. ஓ, குருஜி அம்மாவை தவிர உலகத்துல எதுக்கும் யாருக்கும் எந்த விஷயத்துக்கும் பயமே கிடையாது. குருஜி அம்மா கிட்டையும் பயம்ன்றதை விட என் மனசு புரிய வைக்கிறா இல்லையா? நீ கூட வர வேண்டாம் தான் இருந்தேன். அப்புறம் உடம்பு முடியலையா, ஜுரமா, படுத்துன்னு கிடக்கணும் இல்ல அப்படின்னா இந்த வார்த்தையே தானா தெம்பு வந்துடும். ஓடி வந்துட்டேன். ஆண்டாள் செல்லக்குட்டி என்ன அழகா நிக்கிறா. ஏ கோபால சுந்தரி, நீ வரமாட்டேன்னு நினைச்சேனேடி, நீதான் வர வச்சுட்டேடி.
நீ வரமாட்டேன்னு நினைச்சிருக்க மாட்டா, எப்படியாவது வந்தா தேவலைன்னு தான் நினைச்சிருப்பாயாண்டா. சரியா சொன்னாய் கோபாலசுந்தரி. நம்ம ஆண்டாள் எப்படியாவது வரணும்னு தான் நினைப்பா. ராமானுஜரண்ணா சேவிச்சுக்கிறேன். உங்களை தவிர வேற யாருக்கு புரியும் ஆண்டாளை பத்தி? இன்னைக்கு இப்படியாக ஆண்டாளை பத்தி ஏதோ கொஞ்சம் புரியறதுன்னா உங்களுடைய அனுபவம் தானே ராமானுஜரண்ணா. சரி வா போலாம். ராமானுஜரண்ணா என்னடி இருமராய் தலைக்கு துணி கட்டிக்கணுமா? அதெல்லாம் வேண்டாம் ராமானுஜரண்ணா. இந்த பனியே ஜுரத்தை சரியாக்கிடும். விடுங்க ராமானுஜனா, திரும்ப 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 என் உடம்ப பத்தி பேசி என்ன பண்ண போறோம்? நீங்கெல்லாம் 60-70 வயசுலாம் அழகா மேல்கோட்டையிலிருந்து லாகூர் போய் சம்பத்குமாரனை கூட்டுண்டு வந்து, பீவி நாச்சியாரை கூட்டுண்டு வந்து, நான் எந்த மூளைக்கு ராமானுஜனா? நீ இவ்வளோ தொழில வந்திருக்கா. நேத்தி அக்கார் அடிசலாப்பா, என்ன ருச்சி என்ன ருச்சி. அடா 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 அடா, எவ்வளோ பெரிய பாக்கியம், எத்தனை ஒரு அனுகிரகம் இதெல்லாம் கிடைச்சது இல்லையா? அத்தனை விசேஷமா சூடகமே தோல் விளையே தோடே செவிப்பூவேன் எல்லாம் கிடைச்சதே. அஹோ பாக்கியம் அஹோ பாக்கியம். இதை விட வேற என்ன முக்கியம் வாழ்க்கையில? வேற எதுவுமே முக்கியமே இல்லை. எப்படி கோபாலசுந்தரி, திருமுக்குளத்துல இறங்கி குளிப்பியா நீ? குளிராது? ஆமா குளிரும். இல்ல இல்ல, அவளுக்குதான் குளிர் விட்டு போச்சே. அதேதான் திருமங்கை, உன் கூட இருக்கும்போது குளிர் எப்படி இருக்கும்? நல்லாவே குளிர்றது. முங்குடி சரியாயிடும். திருமங்கை. ஆமாடா, சரி போதும் போதும், மேலே ஏறு. என்னடி அதுக்குள்ள ஏற சொல்றாய்? போதும் போதும். அப்புறம் நீ கோவில்ல வந்து லொக்கு லொக்கு லொக்குன்னு இருமிண்டே இருப்பாய். ஆண்டாள் பாசுரம் கேட்க முடியாது. போதும் ஏறு மேல. உடம்ப தொடச்சு இந்த வஸ்திரத்தை மாட்டிக்க, வா போலாம். இது வரைக்கும் கிடைச்சதே பாக்கியம். திருமங்கை ஏரியாச்சு ஏரியாச்சு. வா கோபாலசுந்தரி. எதுக்கடி அந்த கையை பிடிச்சி இழுத்துட்டு போறாய் திருமங்கை? அதுவா, இல்லாட்டி அப்படியே நீ தயங்கி தயங்கி மயங்கி மயங்கி வருவாய். ஓடு, வா 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 வா. வேகமா ஓட ஓட சரியா போயிடும். வா, இதோ கோவில் வந்தாச்சு வா. அதான் பறவைகள்லாம் எவ்வளவு அழகா கத்தருக்கு. ஏண்டி திருமங்கை, அந்த பறவைகளுக்கெல்லாம் ஜுரம் காய்ச்சல்லாம் வராது அடி? டெய்லி பறந்துட்டே இருக்கேன், எங்கெங்கயோ போகிறதுகள், எதையோ சாப்பிடுறதுகள், அதிசயமா இருக்குடி. மிருகங்கள், காட்டுல இருக்க மிருகங்கள், அதுக்கு யார் சாப்பாடு கொடுப்பா? அதுவா நடந்து நடந்து போய் சாப்பிடணும்ல. இந்த மான்லாம் ஆகாரம் சாப்பிடும் பொழுது உடம்பு தெம்பா இருந்தா ஓடும். சிங்கம் தானே வந்து அடிச்சதுன்னா என்ன பண்ணுண்டி? அடி கோபால சுந்தரி, கண்ணன் காப்பாற்ற மாட்டானா? அதுக்கு தெம்பா இருக்கும் பொழுது அதை ஓட சொல்லுவான். அதுக்கு முடியாத சமயத்துல அவனே ஓட வைப்பானா? அடி பைத்தியமே. அந்த பக்கம் அன்னைக்கு சிங்கத்துக்கு இந்த மான் பக்கம் வராதபடி காப்பாத்திடும். கண்ணன் கருணாசாகரன்ல. ஆமாண்டி, சவாலை சமாளிக்கும் பொழுது, சமாளிக்கிற நிலைமையில இருக்கும் பொழுது சவாலை கொடுப்பான். முடியாத சமயத்துல பக்கத்துல நின்று காப்பாற்றுவான். அழகான விஷயம் திருமங்கை. இது ஒரு புது உற்சாகம் கொடுக்கிறது. எத்தனை வேணா சொல்லு திருமங்கை. பகவத் விஷயம் ஒவ்வொரு தடவையும் ஒரு புது வித அனுபவத்தை கொடுத்துட்டு தான் இருக்கு. வாங்கோடி பசங்களா. என்ன கோபால சுந்தரி? சொல்லுங்க பட்ர சுவாமி. அதானே பார்த்தேன். ஆண்டாள் சொல்லுடி, இன்னைக்கு பாசுரம் சொல்லு. நேற்று எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சது இல்லையா பசங்களா? அழகா அக்கார் அடிசல்ல இருந்து சூடகம் தோல்வளை தோடே செவிப்பூவே பாடகமே பல்கலனும் ஆடை உடுப்போம் எல்லாம் கிடைச்சது இல்லையா? அவரவர்களுக்கு பிடிச்சது கிடைச்சதா? நிச்சயமா அவரவர்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை பார்த்து பார்த்து தானே கண்ணன் கொடுக்கிறான். வேலையா இருக்கட்டும், சாப்பாடா இருக்கட்டும், முடிச்சுக்கிற துணியா இருக்கட்டும், எல்லாமே அந்த ஜீவனுக்கு, அந்த சரீரத்துக்கு, அந்த வாழ்க்கைக்கு, அந்த ஜென்மாவுக்கு
என்ன வேணுமோ அதானே கொடுக்குறான். கணவனோ மனைவியோ குழந்தையோ பந்துவோ தாயோ தகப்பனோ நண்பனோ தோழியோ வாழ்க்கையோ மொழியோ. இதோ ஸ்ரீவில்லிபுத்தூர்ல வாழ்க்கையை கொடுத்திருக்கான், திருப்பாவையை கொடுத்திருக்கான், மார்கழி மாசத்தை கொடுத்திருக்கான். என்ன குறை? ஒரு குறையும் இல்லை. பரவாயில்லையே கோபாலசுந்தரி, இவ்வளவு தூரம் பேசுறாய். எல்லாம் அனுபவம், அனுபவம் தானே. ஒவ்வொரு நாளும் கண்ணன் விதவிதமான அனுபவம் கொடுத்து பக்குவப்படுத்திட்டே இருக்கான், பக்குவப்பட்டுட்டே இருக்கான். அது சுகம்தான். என்ன திருமங்கை, அந்த பக்குவப்படுறது தாண்டி சுகம். நான் பக்தியில கத்துன்றது இதுதான். பக்குவப்படணும்ன்றதை விட பக்குவப்பட்டு இருக்கோன்றதே சந்தோஷம்தான். ஒரே நாளெல்லாம் முழுசாலாம் பக்குவப்பட்டுறப்படாது. ஏண்டி, அது சரி வராது. டெய்லி ஒரு கொட்டு வாங்கணும். கண்ணன் கிட்ட குரு கிட்ட உன்கிட்ட எல்லாம் வாங்கினா தான் வளரும். வளர்ச்சி வேணும் இல்லை. ஒரே நாள்ல எல்லா மழையும் கொட்டி தீர்ந்துச்சுன்னா ஒன்றும் வளராது, அழுகி போயிடும். நமக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்தா போதும். என்ன அவசரம்? வாழ்க்கை தான் கடைசி மூச்சு வரைக்கும் இருக்குல்ல. எத்தனை வயசா இருந்தா என்ன, பொறுமையா கத்துப்போம். என்ன ஆயிட போறது? எப்படியும் 24 மணி நேரம் தான் இருக்க. எப்படியும் சூரியோதயம் உண்டு, சூரிய அஸ்தமனம் உண்டு, சோறு உண்டு, தண்ணி உண்டு, சத்சங்கம் உண்டு. என்ன அவசரத்தை கத்துண்டு என்ன பெரிய ஞானி ஆகி உலகத்துல நிரூபணமா பண்ண போறோம்? சந்தோஷமா இருந்தா போதாதா? மன்னிச்சு விடுறி ஆண்டாள், நீ பேசு, நான் பாட்டுக்கு ஏதோ பேசிட்டு இருக்கேன். ஆமா ஆமா ஆண்டாள், நீ சொல்லு பாசுரத்தை. கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம், அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம். குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது. அறியாத பிள்ளைகளோம் அண்டினால் உந்தன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீறி அருளாதே. இறைவா நீ தாராய் பறையேலோ ரம்பாவாய். ஆண்டாள், என்ன அழகான பாசுரண்டி. கோபாலசுந்தரி, நீ ஆரம்பிச்சுடாத வியாக்கியானத்தை. இல்ல 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 இல்ல, நான் உள்ளுக்குள்ள ரசிக்கிறேன். இன்னைக்கு யார் வரான்னு தெரியலையே. சுவாமி ராமானுஜரே நமஸ்காரம். அடி கோதா, என் பொண்ணு ராதா மாதிரியே இருக்கடி நீ. அடி ரிஷபானுதேவரா? ஆமா, ரொம்ப நாள் ஆசை. நான் ராதாராணி கிட்ட கேட்டுட்டே இருந்தேன். நீங்க என்ன ராதாராணின்னு சொல்றேன்? என் பொண்ணா இருந்தாலும் அவ ராதா ராணி தானே. எங்க ஊருக்கு என்னைக்குமே அவள் தானே ராணி. அவகிட்டதான் கேட்டேன், அடி பொண்ணே நான் ஒரு நாள் போயிட்டு வரேன்டி. எனக்கு இந்த கோதா பொண்ணை பார்க்கும் போதெல்லாம் உன் ஞாபகம் தான் வருதுன்னு சொன்னேன். கண்ணனை கேட்டு சொல்றேன்னு சொன்னா, கண்ணன் சரின்னு சொல்லிட்டான். வந்தேன். எங்க ஊர் பசங்கள்லாம் அப்படிதான், நாங்கெல்லாம் அப்படிதான். சொல்லலாம் இல்லையா ஆண்டாள்? நான் மாட்டுக்காரன் வச்சுக்கோங்க. ஆனா உங்க மாமனார் மாதிரி பெரிய மாட்டுக்காரெல்லாம் கிடையாதுடி, கொஞ்சம் கம்மி தான். அவர்கிட்ட எல்லாம் கோடி பசு இருக்கும், என்கிட்ட எல்லாம் ஒரு 50 லட்சம் பசு இருக்கும். அப்படிதான். ஆனாலும் ஆசை. அது எப்படி பண்ண இப்படி சொல்றாய் நீ? நீ பிறந்தது அக்ரஹாரம், வளர்றது அக்ரஹாரம், வாழறது அக்ரஹாரம். ஆனா எப்படி இந்த மாட்டுக்கார விஷயம் எல்லாம் உனக்கு இம்பிட்டு நன்னா புரியறது? நல்ல ரசிகை பொண்ணே நீ. அது நீ எங்க ஊருக்கு வந்திருக்கணும். எப்படி கொண்டாடுவோம் தெரியுமா? வாஸ்தவம் தான் ரிஷபானுதேவரே. எங்களுக்கு ஆண்டாளை கொண்டாடதான் தெரியல, ஆண்டாளை அனுபவிக்கதான் தெரியல, ஆண்டாளை புத்தி வச்சு பாதுகாக்கத்தான் எங்களுக்கு தெரியல. நீங்க அழிச்சுட்டு போயிடுங்க. ரிஷபானுபுரம் மாதிரி ஒரு ஆண்டாள்புரம்னு ஒண்ணு வச்சு அங்க அழிச்சுட்டு போயிடுங்க. இல்லாட்டி எங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் அங்க எடுத்துட்டு போயிடுங்க. இந்த ஆண்டாள் நன்னா இருக்கட்டும், சௌக்கியமா இருக்கட்டும். உங்களை மாதிரி எல்லாம் அப்படி லாலியா கொண்டாட எங்களுக்கு தெரியல. இவருடைய பக்தியும் பிரேமையும் ஆச்சார அனுஷ்டானத்துல வாழ்ந்து கிடக்கிற எங்களை மாதிரி ஜனங்களுக்கெல்லாம் இவள் ரொம்ப ஜாஸ்தி. எங்களுக்கெல்லாம்
அதெல்லாம் ரொம்ப தூரம். நீங்க அழிச்சுட்டு போயிடுங்க. அடி கோபால கொஞ்சம் சும்மா இரு, அவர் ஆசையில சொல்றாரு அவ்வளவுதானே. இல்ல திருமங்கை, நான் திரும்பவும் சொல்றேன், ஆண்டாள்லாம் அப்படி வடக்கு பக்கம் போயிட்டா வச்சுக்கோ, அப்படி கொண்டாடுவாடி. திருவாடிப்பூரமா இருக்கட்டும், இந்த மார்கழியா இருக்கட்டும். அடி கோபால சுந்தரி புலம்பாதே. ஒண்ணு புலம்பு, இல்லாட்டி இரும்பு. இதுதான் அவனுக்கு வேலை. மன்னிச்சுடு திருமங்கை, நான் புலம்பல. ரிஷபானுதேவரை நீங்க சொல்லுங்க. கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம். மாடு மேய்க்கிறதே ஒரு சுகம். அந்த மாட்டுக்கு எங்க நல்ல மேய்ச்சல் கிடைக்கும்னு அதுங்களா தேடிண்டு போகும். அதுக்கு இந்த பக்கம் போகலான்னு போவோம். அதுலயும் எங்க நந்த பாபா கண்ணனை என்னமா தயார் பண்ணிருக்காரு தெரியுமா? பையன் எம்பிட்டு தூரம் திரும்ப ஓட்டிட்டு போவான். நாங்கெல்லாம் அம்பிட்டு தூரம்லாம் ஓட்டிட்டு போக மாட்டோம். நாங்கெல்லாம் வீட்டுக்கு பக்கத்துல அப்படி ஓட்டின்னு போயிட்டு வருவோம். இந்த ரிஷபானுபுரத்துல இருந்து கோவர்தனம், நந்தகாவில இருந்து கோவர்தனம், காமியவனம், இப்படிதான் போவோம். அந்த புள்ள வந்ததுக்கு அப்புறமா தான் எங்கேயோ பிருந்தாவனம் எல்லாம் போய் எம்பிட்டு தூரம் தெரியுமா எங்க ஊர்ல இருந்து. பிருந்தாவனம், பண்டீரவனம் அலைவான் கடந்து. அந்த மாடு மேய்க்கிறன நம்ம வயல அடிச்சுக்க ஆளே கிடையாது. தலையில ஒரு முண்டாசை கட்டிக்கிட்டு கையில ஒரு கோலையும் வச்சுண்டு சமயத்துல அழகா ஒரு புல்லாங்குழியும் ஊதிண்டு காலில் செருப்பு கூட போடாம அப்படி சிரிச்சுண்டு எங்க கண்ணையா அது காத்தால மாடு மேய்க்க போற அழக பார்க்கணுமே. ஐயோ அம்பிட்டு அழகு என் பிள்ளை, பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அதான அழகு. ஐயோ நீ வேற, எங்க ஊர் பொம்பளை பசங்களை நாங்களே மயங்கும். எப்படி இருக்காங்க பையன், அவன் உடம்பும் தோளும் அழகந்த. அதெல்லாம் கிச்சா பயதான், 1000 சொல்லு. அந்த கறவைகள் பின் சென்று அந்த மாடுகள் முன்னாடி போக, அந்த மாடுகள் நடக்க, அந்த மண் தெருவில் இருக்க மண் துகள்லாம் பறந்து கண்ணன் முகத்துல பட, அது ஒரு அழகு. அந்த கருப்ப முகத்துல அங்கங்க அப்படியே இந்த மண் துகள் எல்லாம் அப்படி ஜொலிக்கும். காலையில போகும்போது ஒரு அழகு வச்சுக்கோ, சாயங்காலம் மாடு மேய்ச்சிட்டு வருவான் பாரு, அந்த வேர்க்க விறுவிறுக்க வர்றதும், அந்த மாடுகளுடைய கோதூளி அவன் முகத்துல படுறதும், அவனுடைய பிரசன்ன வசனமும், அந்த மாடுகள் நடக்க அந்த மண் புகைக்கு நடுவுல பீதாம்பரம் கட்டிண்டு விதவிதமான வனமாலைகள் போட்டுண்டு வேணுகானம் பண்ணிண்டு பசங்களோட சிரிச்சுண்டு ஆடிண்டு பாடிண்டு ஓடிண்டு குதிச்சுண்டு, அது காலை கண்ணுக்குட்டி யானைக்குட்டி அப்படி வருவான். காதால எப்படி போறானோ அதே மாதிரி. பூவெல்லாம் சாயங்காலம் வாடி போயிடும்ல, நம்ம பையன் வாடவே மாட்டான், அப்படியே இருப்பான். இப்ப பூத்த பூ மாதிரி இருப்பான். அதை விட அவன் கூட போற மற்ற பசங்க எல்லா பசங்களும் அப்படியே இருக்கும். அம்மாக்கள்லாம் வெந்நீர் எல்லாம் போட்டு வச்சிருப்பா, குழந்தைங்க ரொம்ப கலப்பா இருக்குமே, நான் குளிச்சு விட்டு ஆகாரம் சாப்பிட்டோம்னா இதுங்க சாப்பிட்டு திரும்பி விளையாட ஆரம்பிச்சிடும். கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம். மாடு புல்லு மேயும், நம்ம பசங்க கொண்டு போனவே மேய்வாங்க. என்ன மேய்வாங்கன்ற? ஆமா, உட்காந்து சாப்பிடணும். நம்ம பயல்களுக்கு அது வராது. ஒரு கண்ணுக்குட்டியை காணது, கிருஷ்ணனே அப்படிதானே. ஒரு நாள் கண்ணுக்குட்டிகள்லாம் காணும்னு கையில சோத்து எடுத்துட்டு அப்படியே போயிட்டான். பிப்ரத்வேனும் சட்டரபட்டயோகோ சிங்கவேதே சகக்ஷே வாமே பானவ மஸ்ருண கபலம் தத் பலானி அங்குலிஷா. ராமானுஜர் சொல்றாரு இப்படிதான். அந்த பயலுக்கு இடது கை வலது கை தெரியாது. எப்ப பார்த்தாலும் இடது கையில தான் சோத்தை வச்சுட்டு தின்னுவான். தின்னுக்கிட்டே நடந்து போவான், அப்புறம் தின்னுக்கிட்டே வருவான். உக்காந்து இல்லை சாப்பிடணும். மாடு தானே நடந்துகிட்டே சாப்பிடும். மாடு கூட மேய்ஞ்சிட்டு உக்காந்து அசை போடும். இந்த பையன் நடந்துகிட்டே தான் சாப்பிடுவான், அதனோட ஓடுவானுங்க. அது வாஸ்தவம் தான், மாடும் மேயும் நம்ம பயல்களும் மேய்வானுங்க. ஆனாலும் அழகுதான். கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம். பசங்க என்ன, நாங்களே அப்படித்தான். அந்த மாட்டை பாருடா அப்படின்னு போவோம், சாப்பிட்டுக்கிட்டே போவோம். என்ன சாப்பிட்டோன்னே மறந்து போயிடும், அப்படியே கையெலம்பிட்டு வந்துடுவோம். சமயத்தில் திடீர்னு மாடு ஏதாவது கண்ணுக்குட்டி போடும், அதை எடுக்க போயிடுவோம். சாப்பாடெல்லாம் மறந்து போயிடும். சாப்பிட்டோமா இல்லையா ஞாபகம் இருக்காது. உடனே கண்ணுக்குட்டியாத குளிப்பாட்டி புது கண்ணுக்குட்டியை மாட்டு பக்கத்துல விட்டு பத்திரமா காட்டு மிருகங்கள் கிட்ட இருந்து காப்பாத்தி வீட்டுக்கு கொண்டாந்து கண்ணுக்குட்டி வேற தூக்கிட்டு போகணும். எங்கத சாப்பிடுறது, ஏதோ சாப்பிடுவோம். ஆனா அதுவே சந்தோஷம். அந்த மாடுகள், அந்த வாழ்க்கை ஆனந்தம் தான்.
கறவைகள் பின் சென்று காணும் சேர்ந்து உண்போம் அறிவொன்றும் இல்லை. அது வாஸ்தவம். எங்களுக்கெல்லாம் அறிவே கிடையாது. நாங்கெல்லாம் பெருமையா சொல்ல எங்களுக்கு அறிவு கிடையாது. ஏன்னா ஹரி இருக்கான்ல. ஹரி இருந்தா அறிவு வேண்டாமே. அறிவு இருந்தா ஹரி கிடையாது. அறிவை வச்சுக்கிட்டு என்ன பண்ற? அறிவை வச்சுட்டு எத்தனை பேர் என்ன பாடுபடுற? கம்சனுக்கு அம்பிட்டு அறிவு, ஒரு பிரயோஜனம் இருந்ததா? ஒரு நாளை போல பயந்து 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 செத்தான். எங்களுக்கு அறிவே கிடையாது. ஹரி இருந்தா ஒரு நாளும் பயம் இல்லை. மழை கொட்டினா என்ன, காட்டுத்தீ வந்தா என்ன, பூத்தனா வந்தா என்ன, எங்களுக்கு ஹரிக்கு ஏதான ஆயிடுமே மட்டும்தான் பயம். மற்றபடிலாம் ஒரு பயம் கிடையாது. பயமே கிடையாது. அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து. எங்க குலம் நிம்மதியான குலம். இந்த ஊர் பிடிக்கலையா பக்கத்து ஊருக்கு போயிடும், வீட்டை தூக்கிட்டு போயிடும். எங்க போனாலும் வீட்டை வச்சுப்போம். மாட்டு வண்டிய வீடு தானே எங்களுக்கு. அப்படியே அங்க போவோம், 4 மரத்தை வெட்டுவோம், அப்படி ஒரு கூடாரம் மாதிரி போடுவோம். கொஞ்ச நாள் அங்க இருப்போம். நமக்கு என்ன வேணும்? மாடு மேயறதுக்கு புல்லு வேணும், குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும். யமுனா ஆத்தங்கரை பக்கத்துல அப்படி மாத்தி 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 வனம் இருக்கு. எப்பயான ஒரு வனத்துல இருக்க வேண்டியதுதான். அவ்வளவுதான். எங்க போனாலும் எல்லாம் கிடைக்கும். அதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது. அதெல்லாம் யமுனா மாதா பார்த்துப்பா. அதெல்லாம் எங்க கிச்சாபைய பார்த்துப்பா. கிச்சாபைய விடு. எங்க நந்த பாபா இருக்காரு, நாங்க எந்த இடத்துல இருந்தாலும் எங்களுக்கு சோறு தண்ணி எல்லாம் கொடுத்துருவார். எப்படியோ ஏற்பாடு பண்ணிடுவார். எங்க நந்த பாபா இருக்க வரைக்கும் எங்களுக்கு குறை கிடையாது. அவருக்கு என்ன குறை? இந்த புள்ள இருக்கான்ல. ராதாராணிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக முத்து கொடுத்தா, நிறைய முத்து கொடுத்து விட்டேன். சீர் பேசுறது ஒரு முத்துக்கள்லாம் கொடுத்தா திருப்பி அவர் கொடுப்பா. சீர் பேசலான்னு பார்த்தா அவர்கிட்ட அவ்வளவு முத்து இல்லை. நம்ம என்ன பண்ணிட்டான்? முத்தை விதைச்சு செடி வளர்ந்து அதுல இருந்து முத்தை பறிச்சு கொடுத்துட்டான். எல்லாம் தேவலோகத்து முத்துக்கள். அதனால எங்களுக்கு என்ன குறை? அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடைய. எங்களுக்கு ஒரே ஒரு புண்ணியம் தான். நாங்க தனியா புண்ணிய காரியம் எல்லாம் பண்றதுதான் கிடையாது. எங்களுக்கு எல்லாம் தெரியாது. எங்களுக்கு தான் புண்ணியம் தான் உருவம் எடுத்து அலையுது இல்ல. மலையை தூக்கி நிற்கும், காட்டு தீய குடிக்கும், காளியன் மேல ஆடும். புண்ணியமே எங்களோட டாய் வாடா போடான்னு பேசிட்டு இருக்கோம். புண்ணியம் எங்க மடியில வந்து உட்காந்துக்கிறது, புண்ணியம் எங்க வீட்டுக்கு வர்றது சொல்லுவாங்க. தெரியாது. நடுவில் என்னமோ பிரம்மதேவர் கண்ணுக்குட்டி குழந்தைகள் எல்லாம் ஒழிச்சு வச்சுட்டாராம். எங்க ஊரு புண்ணியம் இருக்க, அதுவே எல்லா வீட்டுக்கும் புண்ணியமா வந்துருச்சு. அப்புறம் நாங்க ஏன் புண்ணியத்தை தனியா தேட போறோம்? அது எங்க ஊர்ல சில பேர் வீட்டுல எல்லாம் 10-15 புண்ணியம் வந்துருக்கான். அது ஒன்னு நெட்ட புண்ணியம், ஒன்னு குட்டை புண்ணியம், ஒன்னு குண்டு புண்ணியம், ஒன்னு ஒல்லி புண்ணியம், ஒன்னு கருப்பு புண்ணியம், ஒன்னு வெளுப்பு புண்ணியம். புண்ணியத்தை நாங்க வண்ணம் வண்ணமா பார்த்திருக்கோம். புண்ணியம் யாமுடையும். அது அவன் கிருபை. 11.5 வயசுல அவன் கிளம்பி போன பிறகு கூட அந்த புண்ணியம் எங்களை விட்டுட்டு போகல. எங்க கண்ணன் எங்களோட தானே இருந்தான். கறவைகள் பின் சென்று காணும் சேர்ந்து உண்போம் அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா. அவனுக்கு என்ன குறை? எங்க கூட்டத்தில் எங்களுக்கெல்லாம் அறிவே கிடையாது. இடக்கை வழக்கை தெரியாது. ஹாய் 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 ஹாய்னு மாடோட பேசுவோம். அப்படியே வாழ்ந்துட்டோம். ஆனாலும் அவன் எங்க கூட்டத்துக்கு வந்த பிறகு கூட எங்க ஊர்ல ஒரே புத்திசாலி அவன் தான். இல்லாட்டி இந்திரன் எல்லாம் எடுத்து சண்டை போட முடியுமா? நாங்கெல்லாம் ஐயோ சாமி தப்பு பண்ணிட மன்னிச்சுட்டு காலில் விழ போவோம். அவன் அதெல்லாம் முடியாது. மழை தானே கொட்டு பார்த்துடலாண்டா. திடீர்னு பார்த்தா மலையை தூக்கி நிற்கிறான். எங்களுக்குதான் பயம். நீ வேற எங்களுக்கு எவ்வளவு தெரியுமா அறிவு? ஆண்டா என் மலையை தூக்கி நின்னா பாரு, குழந்தை தனியா தூக்குறானே கனமா இருக்குமே. நாங்கெல்லாம் மாடு மேய்க்கிற குச்சியை வச்சு முட்டு கொடுத்த புத்திசாலி நாங்கெல்லாம். என்னமோ நாங்கள்லாம் கிருஷ்ணனுக்கு கனத்தை தாங்குறோம்னு நினைப்பு. எங்களோட இருந்தாலும் அவனுக்கு ஒரு குறை கிடையாது. தெரியுமே ராமானுஜர், எங்க பலராமன் தானே ராமானுஜர். குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா. யார்கிட்டையும் குறை பார்க்கறது இல்லை. அதான் அவனுடைய பெரிய பலம் தெரியுமா? நம்மெல்லாம் எல்லார்கிட்டையும் குறைய பார்ப்போம். பூதனாகிட்ட கூட குறைய பார்க்கல. விஷத்தை கொடுக்குறா படுபாவி, அதை கூட பரவாயில்லையா அம்மா மாதிரி பால் கொடுக்குறாளேன்னு குடிச்சிட்டு அம்பிட்டு பேருக்கும் நல்லது பண்ணக்கூடியவன். அவளுக்கும் சேர்த்து நல்லது பண்ணிட்டா மோட்சத்துக்கு போயிட்டா பொம்பளை. இந்த சகடாசுரன் வண்டி சக்கரத்துல வந்து உக்காந்த ஒரு வதை விட்டான், வைகுண்டமே போயிட்டான். இந்த திருநாவரதன் அரப்பைத்தியம் சுழல் காத்து ரூபத்துல வந்தான். அவன் அங்கிருந்து அப்படியே அமிச்சிட்டான். அந்த மாதிரி நிறைய சொல்லலாம். இந்த அகாசுரன் பகாசுரன் சில விஷயங்கள்லாம் பசங்க சொல்லிதான் எங்களுக்கே தெரியும். நாங்க எங்க பார்த்தோம்? பசங்க சொல்லுவா நம்புவோம்.
ஏதோ கொக்குவாய கிழிச்சான்னு சொல்லிச்சுங்க. நேற்று கிழிச்சானாடா அப்படின்னு ஆமானுதுங்க. கடைசியில பார்த்தா அது நடந்து 1 வருஷம், அதுகளுக்கும் தெரியல எங்களுக்கும் தெரியல, அம்புட்டு அறிவு எங்களுக்கெல்லாம். ஆனாலும் அவன் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா. கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம், அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையும். குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா, உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. உந்தன்னோடு உறவேல், உந்தன்னோடு அவனோட ஒரு சம்பந்தம் இருக்குல்ல, இது போதும் வாழ்க்கைக்கு. வாழ்க்கைக்கு வேற ஒண்ணும் தெரிய வேண்டாம். வாழ்க்கை பெருசா இப்படிதான் வாழணும், அப்படிதான் வாழணும், இவ்வளவு சம்பாதிக்கணும், இவ்வளவு சேமிச்சு வைக்கணும், ஒன்னும் தெரியாது. கோவிந்தன் இருக்கான், பார்த்துப்பான். ஏன்னா கொட்டு மழையோ காட்டு தீயோ இந்திரனோ சந்திரனோ கம்சனோ எங்க ஹரி பார்த்துப்பான், எங்க கோவிந்தன் பார்த்துப்பான். அதனால எங்களுக்கு ஒன்னே ஒண்ணுதான், உந்தன்னோடு உறவேல் நமக்கெங்கு ஒழிக்க ஒழியாது. ரொம்ப அழகா சொன்னான்டா. அவன் மதுரா கிளம்பி போயிட்டான். அப்ப கூட நம்ம பசங்கள்லாம் இருக்கு பாரு, இந்த கோபிகைகள்லாம், போடா போ போ, மதுரா தானே, போய்க்கோ போய்க்கோ, திரும்பி வரமாட்டியா, வர வேண்டாம் போ, அங்க புதுசா பொம்பளைகளை பார்த்து அவளோட இழிச்சுட்டுப்பியா, போ, எங்க வேணா போடா, எங்க மன சொல்லிட்டு போயிட முடியுமா, முடிஞ்சா போய் பாருடா அப்படின்னு மிரட்டினார்கள். அந்த திமிரெல்லாம் எங்க பசங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி இல்லை, ஏன்னா அவங்க கூட இருக்கோம் இல்லை. அதனால உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. கண்ணன்கிட்ட இப்படிதான் பேசணும், யாராவது அப்படிதான் பேசுவோம். நான் சொல்லுவேன், அப்படி பேசாதடி, இப்படி யார் தெரியும், அவன் யாரா வேணா இருக்கட்டும்பா, ஒரு அன்புன்னா ஒரு அக்கறைன்னா ஒரு உரிமைன்னா இருக்க வேண்டாமா, சொன்ன நேரத்துக்கு வர வேண்டாமா, எதை பார்த்தாலும் சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு, பாதியில ஓடி போயிடுறது. அப்பா இல்லதான் நீங்க தலையிடாதீங்கப்பா, கண்ணனை நான் பாத்துக்கிறேன், நீங்க உங்கள்கிட்ட அப்படி பேசப்படாது, நீங்க விடுங்க, அவனை இப்படிலாம் திட்டினாதான் அப்படி கண்டுக்காம விட்டா தான் அடங்குவாங்க. எங்களுக்கெல்லாம் பயமா இருக்கும், எங்கேயாவது கோச்சிட்டு போயிடுவாங்க. அவன் கோச்சிக்கெல்லாம் மாட்டான், அவன் எங்க விட்டுட்டு எங்க ஓடுறது அப்படின்னு கேட்பா எங்க ராதா. அதே தாண்டி நீயாவது கொஞ்சம் மரியாதையா இங்கீதமா பேசுற, உன் தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அப்படின்னு. ஆனாலும் ஓடி ஓடி வருவான், ஏ ராதே 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 ராதேன்னு புலம்பிண்டே கிடப்பான். உங்க ஊர் அங்க அப்படிதானே, கோதா 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 கோதான்னு புலம்புவாரு. நான் பார்த்திருக்கேன் எங்க பிருந்தாவனத்துல கோதாதேவி கோவில்ல, கோதா 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 அப்படின்னு எல்லாம் புலம்பி கிடப்பான். உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. சத்தியம் தானே. எத்தனை ஜென்மா இருந்தா எங்க இருந்தா என்ன, உலகத்துல எந்த மூலையில இருந்தா என்ன, எதுவா இருந்தா என்ன, எத்தனையோ ரிஷிகள், இந்த நல்லா கூப்பிடுற மணிகிரீவன் எல்லாம் மரமா போயிட்டான். ஆனாலும் இந்த பையன் அவங்களுக்கு சாப்ப விமோசனம் கொடுத்துட்டான்ல. யாரோ ஜடவர்தன்னு ஒரு ஆளை சொல்லுவாங்க, என்னமோ ஒரு மானா போயிட்டாருன்னு. ஆனா அவரையும் திருப்பி என்னமோ ரிஷி ஆக்கிட்டானாமே சொன்னாங்க. அதெல்லாம் விட மாட்டான், அவனுக்கு யாரையும் விட தெரியாது. எல்லாரையும் தன் பக்கம் வசப்படுத்துறதானே அவன் பொழப்பேன். அவன் அப்படிதான். உந்தன்னோடு உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது, அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுபேர் அழைத்தனவும். அது வாஸ்தவம் ஆண்டாள். அவனுக்கு வெறுப்பேற்றுறதுக்கு இந்த கோபிகா ஸ்திரீகள்லாம் இருக்கா பாருங்க, நாராயணா அப்படின்னு தான் சொல்லுவா. நாராயணா மாதவா மதுசூதனா அப்படின்னா கோபம் வரும் அவனுக்கு. ஏண்டி என்ன கிண்டல் பண்றீங்க அப்படின்னு சண்டைக்கு வருவான். என்கிட்டயே அப்பப்ப சொல்லுவான், அந்த ராதா ரொம்ப அநியாயம் பண்றான், என்னடா ஆச்சு, ரொம்ப கேவலமா திட்டுறா, என்ன பரிகாசம் பண்றான், என்னடா பரிகாசம் பண்றான், நாராயணான்னு கூப்பிடுறாங்கம்மா, விஷ்ணுன்னு சொல்றா, மதுசூதனான்னு சொல்றா, நான் என்ன 4 கையில வச்சு அசிங்கமாவா இருக்கேன், நான் 2 கையை வச்சு எவ்வளவு அழகா இருக்கேன் சொல்லுங்க அவகிட்ட. கூப்பிட்டா கோபாலா, கோவிந்தா, கிருஷ்ணா, காணா, கண்ணையா, கருப்பான் கூட கூப்பிட்டோம் பரவாயில்ல, இந்த நாராயணா, விஷ்ணு இதெல்லாம் வேண்டாம், புரியுறதா சொல்லுங்க அவகிட்ட. அப்படி சொல்லுவாம்மா. அதான் நீயும் சொல்ற. கோபால சுந்தரி, என்னதுக்கு இருமுறாய், பேசுறது அவர், நீயே இருமுறாய், அது தானா வருது, வரும். ஆண்டா சொல்லுடி, நீ அதுதானே சொன்னம்மா. ஆமா ஆமா, சிறுபேர் அழைத்தனவும் சீரி அருளாதே.
சீரெல்லாம் மாட்டாம நல்ல பயமா நம்ம பையன். அது பொம்பளைகள் கிட்ட சீரவே மாட்டான். சீரி அருளாதே அதெல்லாம் போய் பொம்பளைகள் கிட்ட நல்லா சீருவான். எங்களுக்கு தெரியாதா? ஓ கோபால சுந்தரியோட நிறைய அனுபவமோ? திருமங்கையை கேளுங்கோ, பராங்குச நாயகி, பரகால நாயகி எல்லாம் கேளுங்கோ. என்ன பாடுபடுத்துவான் தெரியுமா? நீர் ஆம்பளை உமக்கு தெரியல, பெண் பிள்ளையா இருந்தா தெரியும் அது படுத்துற பாடு. எங்க ஆழ்வாரே சொல்லுவார், என் நெஞ்சினால் நோக்கி காணீர்னு. நீர் சும்மா உங்க ஊர் பையன்றதுக்காக ரொம்ப தான் அப்படியே முட்டு கொடுக்க வேண்டாம். எங்களுக்கு தெரியும் கண்ணனை பற்றி. அப்போ சரி சரி விடு, என் கூட சண்டைக்கு வராத. அப்புறம் நான் ராதாராணி அனுப்புறேன். சந்தோஷம். ராதாராணி வந்தா அவ எங்க கட்சி தான் இருப்பா. அந்த பயில உண்டு இல்லைன்னு பண்ணிடலாம். சரி சரி நான் திருப்பாவை சொல்ல, நான் மறந்து போயிடுவேன். சும்மா ஏற்கனவே எல்லாம் அறிவு கிடையாது. அடி ஆண்டாள் என்னடி சொல்லிட்டு இருந்த? உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளும் அன்பினார் உந்தன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீறி அருளாதே இறைவா நீ தாராய் பறையேலோர் எம்பாவாய். சீராதேடா கண்ணா, சிரிச்சுண்டே பறை தாடா. ஆண்டா சமத்தா சொன்னேடி. மாடுக்கு பின்னாடி போவோம், மாடும் சாப்பிடும், நாங்களும் சாப்பிடுவோம். அறிவு கிடையாது, அவனுக்கோ குறை கிடையாது, அவனோட சம்பந்தமும் முடியாது. நாங்க ஏதானும் பரிகாசமா சொன்னாலும் கோச்சுக்காது, கிருபை பண்ணு. நன்னாடி அப்படிதான். எனக்கு இவ்வளவுதான் புரிஞ்சுது, இவ்வளவுதான் நான் சொன்னேன். சரியா? கோபாலசுந்தரி சொல்லு சரியான்னு. நான் யார் சொல்றதுக்கு? நீங்க விஷபானு தேவர் ராதாராணியோட தோப்பனார். நான் என்னத்த சொல்ல முடியும்? எங்களுக்கு பாக்கியம் இன்னைக்கு நீங்க வந்தது சொன்னது. அப்படியா ஐயா பலராமரே? ஓ ராமானுஜரே, சரியா சொன்னேன் தெரியாது, ஏதோ நான் தெரிஞ்சதை சொன்னேன். அப்படிதான். சாமி ஆரத்தி காட்டுங்க, வடபத்திர சாயியை பார்ப்போம். என்ன ஆச்சு, எப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க? இல்ல எப்படி ஒரு கிருஷ்ண அனுபவம். எங்க ஆண்டாள் பாசுரத்தை சொல்றதா, நீங்க சொன்னதை சொல்றதா, கண்ணனுடைய காருண்யத்தை சொல்றதா, ராதாராணி மகிமையை சொல்றதா? அடாடாடா, என்ன தரிசனம் பண்ணிக்கோங்க. நான் எங்க கிச்சா அப்படிதான் படுத்துப்பான். என்ன இங்க பாம்பு இருக்கு, அங்க பலராமர் இருப்பார். அம்பிடுதே என்னமா இருக்கார். எனக்கு கொஞ்சம் பச்சையா இருக்கான் இந்த பையன், எங்க பையன் கொஞ்சம் நீளமா இருப்பான், அழகா இருக்கான். சரி நான் அப்படி கிளம்பட்டுமா? ராதாராணி என்னமோ உங்க எல்லாருக்கும் ஏதோ புடவையை கொடுக்க சொன்னா, வாங்கிப்பீங்களா? எங்க ஊர் பசங்க கட்டுற மாதிரி புடவை தான், பாவாடை தாவணி புடவை ஏதோ கொடுத்தா. எல்லாருக்கும் நான் கொடுக்கலாமா? சந்தோஷம், உங்க கையால வாங்குற பாக்கியம். ஏங்க வா கோபாலசுந்தரி, நீ என் கூட நீ எடுத்து கொடு, எல்லாருக்கும் கொடுக்கணும். அப்படியா? நான் நினைச்சேன் முதல்ல எனக்கு தான் கொடுக்க போறீங்களோன்னு. ஆசை சொன்னா ராதா அப்படிதான் பண்ணுவா, அவளை பிடிச்சி வேலை வாங்குன்னு சொன்னா. கொடு எடுத்து ஒவ்வொன்னா, முதல்ல ஆண்டாளுக்கு, அப்புறம் திருமங்கைக்கு, எல்லாருக்கும் கொடுத்தது போக மிச்சம் இருந்தா உனக்கு, மிச்சம் நிறைய இருந்தா சரி, மிச்சம் இல்லைன்னா, மிச்சம் நிறைய இருந்தா தெரியாது, மிச்சம் இல்லைன்னா நான் ராதாராணி கிட்ட போய் வாங்கிப்பேன், இல்லாட்டி ஆண்டாள் கிட்ட பிடுங்கிப்பேன். ஓ கண்ணன் கோஷ்டியில அப்படிதான் இருப்பா. அப்பா எல்லாருக்கும் இருக்கு, உனக்கும் இருக்கு, இந்தா. பாக்கியம் பாக்கியம், கிடைச்சு கொடுத்து. சரி பசங்களா, நான் கிளம்புறேன். ரொம்ப சந்தோஷம். ஒரு மார்கழிக்கு அங்கவாடி பண்ணேன், எங்க ஊர்ல பண்ணு, என்னெல்லாம் கேட்கறீங்க எல்லாம் பண்ணி கொடுத்துடுறோம். இந்த அக்கா அடிச்செல்லாம் எனக்கு பண்ண தெரியாது, நீ சொல்லி கொடுத்தா நம்ம பசங்க பண்ணிடுவாங்க. சரியா? இந்த பையன் எங்கேயாவது இருப்பான் பாருங்க. சரியா? நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். ராமானுஜரே, ஆண்டா நான் போயிட்டுறேன். ராதே கிருஷ்ணா. ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். ராதே கிருஷ்ணா.